பல நகரங்கள் தேவைப்படுற மனம் திருந்துதலையும் நீதியையும் தவற விடுறாங்க. நான் ஏற்கனவே பல பட்டணங்கள்ல பிரசங்கித்திருக்கேன், பல அற்புதங்களை செஞ்சிருக்கேன். என்ன பின்பற்றுகிறவர்களும் அதை செஞ்சிருக்காங்க. இன்னும் அநேகர் குறைவுள்ளவர்களாகவே இருக்காங்க. இவ்வளவு நிறைய மக்கள் இங்க இருந்து நான் சொல்றத கவனிக்கிறீங்க. கடவுள் கிட்ட நெருங்கி வர ஆர்வமா இருக்கீங்க. உங்க ஆத்மாக்கள்ல அமைதியை பார்க்க ஆர்வமா இருக்கீங்க. அப்படி செய்யும் போது தாழ்மையுடன் இருக்க மறுக்கும் பெரும்பாலான மத தலைவர்களை விட உங்களுக்கு தான் அதிக ஞானம் இருக்கு. பிதாவே, வானத்திற்கும் பூமிக்குமான ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே. இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். யூதரே, புற ஜாதியரே, நான் இப்போது பிதாவை உங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறேன். இப்படி பிரிவினைக்கும் அமைதியின்மைக்கும் நடுவில் உங்கள் இதயங்களில் என்ன உணர்ச்சி ஏற்படுகிறது? தேவனாகிய பிதா உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நிச்சயம் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது.